ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் T20 மேட்ச் ஜிம்பாவே vs இந்தியா. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே பார்த்தேன், யாருமே எதிர்பாராது தான். டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பற்றி டெலகிராமில் நான் ஒரு ஆடியோ போட்டிருப்பேன். ஸோ ஓவரால் ஃபுல்லாமே ஃபஸ்ட் மேட்ச்சு ரிவர்ஸில் போச்சு. பட் நமக்கு ஸ்மால் லீக் வின் கிடச்சிச்சு. காரணம் என்னென்னா எல்லாருமே ஆப்போசிட்டில் சுக்மன் கில், அபிஷேக் சர்மாவை கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ சிக்கந்தர் ராசாவை நம்ம ட்ரை பண்ணுறதுனால வின்னிங்கிறது கிடச்சிச்சு. பட் நல்லாவே ப்ளே பண்ணாங்க ஜிம்பாவே. ரொம்ப மோசமாக இந்தியா ப்ளே பண்ணாங்க. ஸோ ஐபிஎல் விக்கெட் கிடையாது, வேறு இடத்துக்கு போய் ஆடுறப்போ ஐபிஎல் மாதிரி இருக்காதுன்றத ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே புரிய வச்ச ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு கப் டீமில் கூட நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ரியான் பராக் எடுத்துருக்கலாம், அபிஷேக் சர்மா ஹிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா டெத்தில் ஆவேஸ் கான் விக்கெட் எடுக்கிறாரு, எல்லாரையுமே நம்ம வேர்ல்டு கப்புக்கு எடுக்கலாம், ஏன் வேறவங்களை எடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. அதுக்கான காரணம் இதுதான். ஐபிஎல்லில் அப்படியே யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோன்னே எடுத்துகிட்டு போனால் பெரிய ஒரு டோர்னமெண்ட்டில் நல்லா விளாட மாட்டாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். வருஷம் இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே பெரிய ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் நடந்தால் அந்த ஐபிஎல் யங்ஸ்டர்ஸை எடுக்க மாட்டாங்கன்றதுக்கு இது ஒரு பாடமாகவும் இருக்கும். பட் அடுத்த வரக்கூடிய மேட்சஸில் இந்தியா ஜெயிக்கும் சான்ஸ்ன்றது இருக்குது. ஏன்னா ஜிம்பாவேவும் பெரிய அளவில் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க பவுலிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் 8 ஜூலை 4:30 PM ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் மேட்ச். ஸோ பேட் பால் 11 ஆப்பில் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது, ரெண்டுமே ஃப்ரீ தான். ப்ளஸ் உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா கேஷ்மே தராங்க. எப்போ வரையும்னா 7 ஜூலை வரைய உங்களுக்கு அலௌடுன்றது இருக்குது. ஸோ டைமிங்கே அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை. அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, ஸ்மால் லீக் ஈஸியாக இருக்கும் வின் பண்ணுறது. 50 மேட்ச்சில் 29 மேட்ச் ஃபஸ்ட் டீமும் 20 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 150 ரன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சோட பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா செம்ம ஃப்ளாட் ட்ராக்கு, பேட்டிங்க்கு செம்ம சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் டோட்டலாக பார்த்தோம்னா ஸ்பின் ட்ராக், அது மறுபடியும் அதே ஸ்பின் ட்ராக்கை பயன்படுத்துவாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் அதே விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே பவுலிங் ஃபேவராக தான் போகும். ஜிம்பாவே மோஸ்ட்லி இதே விக்கெட்டை பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக ஐபிஎல்லில் ஹிட் பண்ண மாதிரியே இந்தியன் பிளேயர்ஸ் ஹிட் பண்ண நினப்பாங்க. ஸோ அதனால் ஸ்லோ ட்ராக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஸோ கரெக்டாக இதே பிளேயிங் லெவன் தான் ஆடினாங்க. என்னன்னா இந்த இடத்துல அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட் மாறி ஆடினாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு சித்தாரா ஆடினார். ஸோ நகாரா ஆடலை. பட் நகாரா உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ மைர்ஸுன்ற பிளேயர் ஆடுவாரா அப்படின்னா ஆன் டைமில் பார்த்துக்கோங்க மத்வீரா இல்லை மைர்ஸ் ஆடுறாங்களான்னு. நகாரா உள்ளே வந்துட்டா இன்னுமே உங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பிளேயருமே ஒரு விக்கெட்டாச்சும் மினிமம் எடுக்க சான்ஸ் இருக்குது. சிக்கந்தர் ராசாவும் டபுள் ஆப்ஷன், பென்னெட்டு தேவைப்பட்டால் டபுள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் குவாலிட்டியான ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு அயர்லாந்தோ இல்லை பங்களாதேஷோ இது கூடயும் ஏதோ ஒரு டீம் கூட நல்லாவே ஆடிந்தார் அப்படின்னு, அதே தான் இந்தியா கூடயுமே ஆடினார். பட் கேட்ச் போகிற மாதிரி இருந்துச்சு, தப்பிச்சு எப்படியோ ஒரு 20 ரனுக்கு மேலே அடிச்சிட்டாரு. அப்புறம் விக்கெட்டுமே எடுத்தார் அபிஷேக் சர்மா விக்கெட்டை. ஸோ சூப்பரான ஒரு பிக்கு. இன்னசென்ட் கியா தொடர்ந்து டக் அவுட் ஆகிறது தான் அவருக்கு வேலை. பட் வேறு வழி இல்லை, அவங்க அவரை தான் ஆட வைப்பாங்க. இந்த கேம்பல்ன்ற பிளேயர் பயங்கரமான பிளேயர்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியல, நான் பார்த்த வரிய ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக, ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணால், இப்போ பென்னெட்டை நீங்கள் கட் பண்ணால் கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெறும் 5% கீழே தான் எடுத்திருப்பாங்க, ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ஒரு கிராண்ட் லீக் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். மடாண்டே சூப்பராக ஆடினார். ஸோ நமக்கு லைனப் தப்பாக வந்ததுனால மர்மணி, ஸோ அவரை நான் எடுத்திருந்தேன். அவர் எடுக்காமல் நம்ம மதானே எடுத்திருந்தால் கூட நல்ல பாயிண்ட்ன்றது கிடச்சிருக்கும், இன்னுமே நல்ல பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கலாம். பட் லைனப் மிஸ் பண்ணிட்டாங்க, ஜிம்பாவே தப்பாக கொடுத்துட்டாங்க. மத்வீருக்கு பதிலாக மர்முனின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு T20க்கு. ஸோ மதானே மிடில் சூப்பராக நிறைய விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்குது. ஜொரேயில் ஏன் இந்தியா டீமில் எடுத்துகிட்டு வந்தாங்க T20ன்றது சுத்தமாக தெரில. ஏன்னா அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்லையுமே T20 ஃபார்மும் நல்லாவே ஆடலை, ஐபிஎல்லும் சரியாக ஆடலை. பட் டெஸ்ட்டில் நல்லா ஆடினார். அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேபி இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆனால் ஜித்தேஷ் சர்மா வச்சு ஓட்டிடுவாங்க இந்த சீரீஸை. பட் இருந்தாலும் இந்த 2 பேருக்குமே வாய்ப்புன்றது கிடைக்காது. வேறு ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பர் தான் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்கும். மேபி சஞ்சீவ் சாம்சனாக கூட மறுபடியும் இருக்கலாம். ஸோ பார்ப்போம். ஸோ ஓவரால் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் கண்டிப்பாக கேம்பல் அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக்ஸில். வசகட்டா ஸோ தூக்கி பவுல் பண்ணுவார். பட் விக்கெட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஒரு விக்கெட் எப்படினாலும் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். இப்போ நகாரா உள்ளே வந்தார்னா இன்னுமே உங்கள் பவுலிங் அட்டாக் ஸ்ட்ரென்த் ஆகும். விக்கெட் இருக்க தன்மையை பார்த்தோம்னா ஜிம்பாவே டஃப் கொடுக்க போகிறாங்க இந்த சீரீஸில். சீரீஸை இந்தியா தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா
தரமான பவுலர்ஸ் இந்த 3 பேரும். முஜர்பானி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு T20 மேட்ச்லேயே. அவன் சித்தாராவுமே எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ 1, 2, 3 அதுக்கப்புறமா ஜாங்வே, ராசா இவங்கள வச்சே வந்து ப்ளே பண்ணாலே போதும் ஜிம்பாவே. ஸோ பென்னட்டு இடையில ஒரு சிலர் ஒரு 10 ரன் 15 ரன் அடித்தாலே குவாலிட்டியாக வந்து ஆடிடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், அதையும் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் T20 நான் வாஷிங்டன் சுந்தரை பற்றி பெரிய அளவில் பேசலை. அது ஒரு யூசர் கூட கேட்டிருந்தார் வாஷிங்டன் சுந்தர் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ நான் எதிர்பார்க்கல அவருக்கு வந்து ஓவர்ஸ் ஃபுல்லாக சுக்மன் கில் கொடுப்பாருன்னு. ஏன்னா மீடியம் பேசர்ஸு அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 4 ஓவரைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வாஷிங்டன் சுந்தர் கொடுத்தாங்க, அவருமே வந்து விக்கெட் எடுத்தார். பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு அவர் தான் நல்லா ஆடினார்னு சொல்லலாம். சுக்மன் கில் ஆல்ரெடி ஒரு LBWவில் தப்பிச்சு அதுக்கப்புறம் எப்படியே 20-30 ரன் வந்து கொண்டு வந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக்லேயே பயங்கர மோசமாக தான் ஆடினார்னு ஓவரால் வந்து மீம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஏன்னா மிடில் வந்து ஆடினார், அதுக்கப்புறம் மாற்றி ஆடினார், விக்கெட் கீப்பிங் பண்ணார், தொடர்ச்சியாக வந்து சரியாக ஆடலை அப்படின்ற ஒரு புகார் இருந்துச்சு. பட் குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் சொதப்பியிருக்காங்க. ரியான் பராக்கோட அவுட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு பூராக வந்து ரியான் பராக்கு, அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கு. ஸோ பிச்சு வந்து சப்போஸ் பேட்டிங் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே நல்ல கேப்டன் சாய்ஸ் தான். இல்லை மறுபடியும் சேம் பிச்சில் தான் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் பவுலர்ஸ் எடுத்துக்கிறது தான் பெட்ரு. டபுள் ஆப்ஷன் அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, வாஷிங்டன் சுந்தர், ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார், கலீல் அகமது, சுக்மன் கில்லை மட்டும் ரொட்டேட் பண்ணி ஓரளவுக்கு செல்ஃப் கேம் மாதிரி ஆடிடுவார். அவர் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன் பவுலிங் ட்ராக்காக இருந்தால். இல்லை பிச்சை மாற்றிட்டாங்க நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா நம்ம IPL டீம் எடுக்கிற மாதிரி அபிஷேக் சர்மா கேப்டன், ரியான் பராக் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ ரிங்குவோட ஃபார்ம்ன்றது ரொம்ப போராக தான் இருந்திருக்கு, அவர் சான்ஸுமே கிடைக்கல IPL, அதுவும் உண்மை தான். ஓவரால் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் நோ டவுட் சிக்கந்தர் ராசா தான். ஹை கான்ஃபிடென்ட்டில் வருவார், பேட்டிங்லேயுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் ரவி பிஷ்னாயி. ஸோ அந்த 2 பேர் காம்பினேஷன். இல்லை வாஷிங்டன் சுந்தர், 3 பேர் நல்ல ஆப்ஷன். ஃபஸ்ட் பால் பண்ணால் முஜர்பானியை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், மினிமம் 2 விக்கெட் எடுப்பார் முஜர்பானி. இந்த சைடில் உங்களுக்கு ஆவேஸ் கானு ரன்ஸ் கொடுத்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், அவருமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். சுக்மன் கில் அபிஷேக் சர்மான்னு போகலாமான்னா அபிஷேக் சர்மா போகலாம், மறுபடியும் அதே தப்பு பண்ணி அவுட் ஆக மாட்டார். ஓரளவுக்கு வந்து ஆட வாய்ப்பு இருக்கும், பட் ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் மறுபடியும் அவுட் ஆக சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்திருக்க ஸ்கோர் கார்டை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி ஒரு பக்கா ஒரு ஃப்ளாட் ட்ராக்கை செட் பண்ண மாட்டாங்க IPL மாதிரி, அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி செட் பண்ணிட்டாங்கன்னா பேட்டர்ஸ்குள்ளே நம்ம கேப்டனைஸ்க்கு கொடுக்கலாம். அப்படி செட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ்னு போகலாம். அதுலேயுமே இந்த மசக்கட்டா இந்த மாதிரி பிளேஸை யாருமே எடுக்க மாட்டாங்க, மத்வீர், ஸோ இவங்கெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, கேம்பல் அவங்களாம். ஸோ இன்னுமே நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு முஜர்பானி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, எல்லாருமே அவரை பிக் பண்ணியிருக்காங்கன்னா ரிஸ்க் எடுத்துகிட்டு அவரை கட் பண்ணி லூக் ஜாங்குவேவை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸில் இப்போ பென்னட்டை கட் பண்ணிட்டு நீங்கள் கேம்பலோ இல்லை மசகட்டாவோ எடுக்கலாம், இன்னும் லோ பர்சன்டேஜாக போகலாம். ஸோ ஒரு 1 to 3 பிளேயர் ஹை லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரப்போ இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். அதே மாதிரி நான் ட்ரேடை பற்றி சொல்லியிருப்பேன். ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, SR நோ தான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் இருக்குது. அதில் இந்தியா வந்து இப்போ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி 9 rupees வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து அதில் நீங்கள் எத்தனை ட்ரேடு வேணால் பண்ணிக்கலாம், எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு ₹1 சேர்த்து வரும். இதே இது ஜிம்பாவே ஜெயிப்பாங்க நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ₹1 நீங்கள் ஒரு ட்ரேடு வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ₹9 லாபமாக வரும். இந்த ₹1 மாதிரி நீங்கள் எத்தனை ட்ரேடு வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட். ஸோ கிட்டத்தட்ட 90% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே சொல்லுவேன், ஒரு பெரிய டீம் ஒரு சின்ன டீம் ஆடுறப்போ சின்ன டீமுக்கு எதிராக நீங்கள் சின்ன டீமுக்கு ரொம்ப காசு கம்மியாக ட்ரேட் இருந்துச்சுன்னா ₹1 ₹2 இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 ட்ரேடோ ஒரு 20 ட்ரேடு கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ₹30 ₹40 சம்திங் அவ்வளோதான் வரும். ஆனால் நீங்கள் சப்போஸ் அந்த சின்ன டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், 90% ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின்றது கேட்டிருப்பாங்க SR நோ அப்படின்னு, இந்தியா ஜெயிப்பாங்களா ஜிம்பாவே ஜெயிப்பாங்களா அப்படின்னு. 90% பேர் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. அதே நீங்கள் ஜிம்பாவே ஜெயிப்பாங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபம் கிடச்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒரு நாள், அப்போ ஹை ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இனிஷியல் ஸ்பெல்லில் பார்த்துருப்பீங்க வாஷிங்டன் சுந்தர் பவுல் பண்ண சான்ஸ்ன்றது இருக்கும். பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது கலீல் அகமது வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர் ரன்ஸை பயங்கரமாக கொடுத்தாரு. இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் கண்டிப்பாக நகாராவ், முஜாபானி, சித்தாரா அந்த 3 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. ஜாங்குவே முன்னாடியே முடிக்க வாய்ப்பு இருக்கும். மேபி இங்கே டெத் வரையே போச்சுன்னா ஆவேஸ் கான், முகேஷ் குமார் பவுல் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து கொண்டு போகிறாங்கன்னு.
ஸோ ஓவரால் பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ரவி பிஷ்னாயி, சிக்கந்தர் ராசா, முசார் பானி, அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், இவங்களாம் நல்ல ஆப்ஷன்ஸ். கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ஆவேஸ் கான், முகேஷ் குமார், நெக்ஸ்ட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அபிஷேக் சர்மா, இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி ஆட போகிறான்றது ஐடியா இல்லை. இந்த சைடில் உங்களுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க சித்தாரா, நகாராவை கூட கிராண்ட் லீக்கில் கொடுத்து பாருங்கள். பட் ஆனால் அந்த 10-1 போகிறது இதுக்கப்புறம் சாத்தியமாகாது. ஸோ கரெக்டாக யோசிச்சு நம்ம டீம் எடுத்தால் தான் ஜிம்பாவே இந்தியா சீரீஸ் ஃபுல்லாக நம்ம ஜெயிக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்லாம் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் தான் முக்கியமான ஒரு மேட்ச். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெறும் 115 ரன் அடி ஜெயிச்சிட்டாங்க. அதை கூட வந்து சேஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க பவுலிங்கும் இருந்துச்சு. நம்பிக்கையாக வந்து பவுல் பண்ணாங்க. ரொம்ப அசால்ட்டாக வந்து இந்தியா பேட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ரவி பிஷ்னாயி 4 விக்கெட் எடுத்தார். பிக் பண்ண முடியல ஜிம்பாவேனால். சப்போஸ் ரவி பிஷ்னாயி இல்லைனா இவங்க இன்னொரு 30-40 ரன் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து பேட்டிங்கும் பண்ணாங்க ஓரளவுக்கு. ஸோ இவர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்லேயுமே டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸ்டார்ட்னு பார்த்தோம்னா வெனியூவில் 60 ரன் 4 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்தார். அபிஷேக் சர்மா விக்கெட்டை. நல்ல ஒரு பிளேயர், குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுவார். மத்வீர் 24 ரன் ஆவரேஜ் இருக்கார். மேபி ஒரு ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு சில டீமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லூக் ஜாங்வே 19 மேட்ச்சில் 27 விக்கெட்டு. நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு T20 சொல்லியிருப்பேன். இந்த கிரவுண்ட்லேயே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கவர் ஜாங்வேனு. மசகட்டா 15 மேட்ச்சில் 12 விக்கெட்டும், நஹாராவ் 12 மேட்ச்சில் 15 விக்கெட்டும், சித்தாரா 3 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி முஜார் பானி 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு, வெனியூவில் 15 மேட்ச்சில் 17 விக்கெட்டு. ஸோ முஜார் பானியை பொறுத்தவரையாக எல்லா குவாலிட்டி லீக்ஸ்லேயும் ஆடுறாரு. ஸோ அதனால் பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கெலாம் பவுல் பண்ணவர். யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடுறப்போ நல்லாவே வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். ஸோ அந்த ட்ரேடை பற்றி சொல்லியிருப்பேன். இதுதான் எஸ்ஆர்னோ. ஸோ உதாரணத்தை சொல்கிறேன். இந்தியா இப்போ 9 rupees கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஜிம்பாவே ₹1 தான். நீங்கள் அந்த ₹1 எத்தனை ட்ரேட் வாங்கியிருந்தாலும் சப்போஸ் ஜெயிச்சிட்டா அப்படின்னா உங்களுக்கு ₹9 ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி ₹1 மணிக்கு நீங்கள் எத்தனை வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு 90% கிடைக்கும். இதுதான் ட்ரேடு எஸ்ஆர்னோ. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்லோனில் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஈஸியாக ஸ்மால் லீக் ஜெயிக்கலாம். ஹெட் 5 வரையாக ட்ரை பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டிடிஎஸ் அப்டேட் இன்னும் ஃபேப்லோனில் வரல. பட் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும். ஒரு மேட்ச் வின் ஆகும், ஒரு மேட்ச் கொஞ்சம் லாஸ் ஆகும். அப்படியே கொலாப்ஸ் ஆகி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ டிடிஎஸில் எடுக்க மாட்டாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். சிக்கந்தர் ராசா, ரவி பிஷ்னாயி கேப்டன் கேப்டன், சித்தாரா, அதுக்கப்புறம் முஜார் பானி, நகாரா உள்ளே வந்தால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் மாறும். அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ருத்ராஜ் கெய்க்வாட், சுக்மன் கில், மதானா. ஸோ கேப்டனா சிக்கந்தர் ராசா, வைஸ் கேப்டனா ரவி பிஷ்னாயி கொடுத்துருக்கேன். இப்போது சேம் ஒரே லாஜிக் தான். போன டைம் சொன்னது தான். இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இப்போ சுக்மன் கில், கெய்க்வாட், அபிஷேக் சர்மான்னு யோசிப்பாங்க. இப்போது டக்குன்னு அவுட் ஆகிருக்கனால இந்த 3 பேர்த்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது ஹை ரிஸ்க் டீமில் இனிஷியல் ஸ்பெல்லில் நகாராக்கு இவங்க அவுட் ஆவாங்க, முஜார் பானிக்கு அவுட் ஆவாங்க, மிடில் இவங்க 3 பேர்த்தில் யாராவது ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் உங்கள் டீமில் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்ட் லீக் பொசிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மேட்சஸ் கவர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாளில் 7 மேட்ச் 8 மேட்ச்லாம் இருக்குது, கவர் பண்ண முடியல. அதனால் செலக்டிவான மேட்சஸை கவர் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கான்டெஸ்ட்டை கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரு 2-3 மேட்ச்சில் எப்படினாலும் ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டினியூவாக எல்லா நாளுமே நிறையா மேட்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு செலக்டிவ் மேட்ச் கொடுக்குறேன். டிஎன்பிஎல் நான் சுத்தமாக கவர் பண்ணலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காண்டி சொல்லிடுறேன். எல்பிஎல் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஓரளவு எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கரெக்டாக தான் மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்களும் வந்து மார்க் பண்ணி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ஒரே இதில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. என்னென்ன மேட்ச் கவர் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு விருப்பமுள்ள மேட்ச் ப்ளே பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணியே ஜாயின் பண்ணுங்கள். ஈக்குவலாக எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது கிடைக்கும்.